உங்கள் அக்ஷயா இன்டர்நேஷனல் ஜெர்மனியில் நீங்கள் ஆர்டர் செய்த பொருட்கள் அனைத்தும் 24 மணி நேரத்திற்குள் உங்கள் வீடு தேடி வரும். அக்ஷயா இன்டர்நேஷனல். கால் பண்ணு, கனெக்ட் பண்ணு. இப்படிக்கு உலகம். ஜெர்மனியில் குடியிருப்பு ஒன்றில் ஆயுத குவியல், 250 துப்பாக்கிகள் பறிமுதல். சத்தமில்லாமல் ISக்கு சமாதி கட்டிய பிரித்தானியா. அமெரிக்காவில் காட்டுத்தீயினால் பலியானோரின் எண்ணிக்கை அதிகரிப்பு. நேபாள மண் சரிவில் சிக்கி 12 பேர் உயிரிழப்பு. 2வது முடக்கலுக்கு எதிர்ப்பு தெரிவித்து பதவி விலகினார் இஸ்ரேலிய அமைச்சர். கனடாவில் 6 மாதத்தில் முதன்முறையாக புதிதாக கொரோனா இறப்பு இல்லை. பூமியை சுற்றி பறக்கும் ரஷ்யாவின் பயங்கர அணு ஆயுதம். இப்படிக்கு உலகம். ஜெர்மனியில் காவல்துறையினர் சுமார் 250 துப்பாக்கிகள் மற்றும் ஆயிரக்கணக்கான சுற்று வெடிமருந்துகளை தீவிர வலதுசாரி அனுதாபியிடமிருந்து பறிமுதல் செய்துள்ளனர். வடமேற்கு மாநிலமான லோயர் சாக்சனியில் உள்ள அதிகாரிகள் வெள்ளிக்கிழமை மாலை முன்னெடுத்த அதிரடி சோதனை நடவடிக்கையில் ஹாம்பர்கிற்கு தெற்கே உள்ள சீவெட்டல் பகுதியில் ஆயுதங்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. இந்த விவகாரம் தொடர்பில் சனிக்கிழமை போலீசார் வெளியிட்டுள்ள அறிக்கை ஒன்றில் ஆயுதங்களை பதுக்கி வைத்திருந்த நபர் தீவிர வலதுசாரி அனுதாபியாக இருக்கலாம் என கருதுவதாக குறிப்பிட்டுள்ளனர். மேலும் ஜெர்மனியின் ஆயுத சட்டத்தை மீறுதல் மற்றும் போர் ஆயுத கட்டுப்பாட்டு சட்டத்தை மீறுதல் உள்ளிட்ட சந்தேகத்தின் அடிப்படையில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டதாக போலீசார் குறிப்பிட்டுள்ளனர். தொடர்புடைய நபரிடமிருந்து நீண்ட, குறுகிய மற்றும் போர் ஆயுதங்களை தவிர பல ஆயிரம் சுற்று வெடிமருந்துகளும் கைப்பற்றப்பட்டன. தற்போது நடைபெற்று வரும் விசாரணைகள் காரணமாக இந்த விடயத்தில் கூடுதல் தகவல்கள் எதுவும் தற்போது வழங்க முடியாது எனவும் போலீசார் குறிப்பிட்டுள்ளனர். தீவிர வலதுசாரி வன்முறைகள் சமீபத்திய ஆண்டுகளில் ஜெர்மனியில் அதிகரித்து வருவது பாதுகாப்பு அமைப்புகளில் கவலையை ஏற்படுத்தியுள்ளது. பிரித்தானியாவின் ராயல் விமானப்படைக்கு சொந்தமான விமானம் கடந்த மாதம் வடக்கு ஈராக்கில் IS பகுதிகளில் 2 தாக்குதல்களை நடத்தியது என பாதுகாப்பு அமைச்சகம் உறுதிப்படுத்தியுள்ளது. அவற்றில் ஒன்று IS நிலத்தடியில் கட்டமைத்த 85 மைல் குகை என்று நம்பப்படுகிறது. பாதுகாப்பு அமைச்சகத்தின் அறிக்கையின்படி ISக்கு எதிரான போராட்டத்தில் உலகளாவிய கூட்டணிக்கு பிரித்தானியா அளித்த பங்களிப்பின் ஒரு பகுதியாக சிரியா மற்றும் ஈராக்கில் பயங்கரவாத இயக்கத்திற்கு எதிராக ராயல் விமானப்படை தொடர்ந்து தினசரி பயணங்களை கொண்டு வருகிறது. எங்கள் விமானம் தேவைப்படும் போது பயங்கரவாத இலக்குகளை தாக்கும். வடக்கு ஈராக்கில் கிர்குக்கு மேற்கு நிலத்தடியில் 85 மைல் குகையை IS தலைமை குழு நிறுவியிருப்பதை புலனாய்வு உறுதிப்படுத்தியது. ஆகஸ்ட் 20 வியாழக்கிழமை அதிகாலையில் ராயல் விமானப்படைக்கு சொந்தமான ஆளில்லா விமானமான ரீப்பர் அந்த இடத்தை உன்னிப்பாக கவனித்துக் கொண்டது. குகை நுழைவாயிலில் பயங்கரவாதிகள் அடையாளம் காணப்பட்ட போது ரீப்பரின் குழுவினர் கட்டுப்பாட்டு அறையில் இருந்தபடி ஏவுகணை மூலம் தாக்குதலை நடத்தினர். ஏவுகணை இலக்கை துல்லியமாக தாக்கியது. குகையில் மற்றொரு வாயில் குண்டுவெடிப்பு வெளிப்படுவதை காண முடிந்தது. இது குகைக்குள் ஏவுகணை தாக்குதலின் விளைவு ஆழமாக எட்டியிருப்பதை வெளிப்படுத்தியது. 2வது தாக்குதல் ஆகஸ்ட் 26 புதன்கிழமை ராயல் விமானப்படைக்கு சொந்தமான ஆளில்லா விமானமான ரீப்பர் 2வது IS பகுதியை நிலையை தாக்கி வடக்கு ஈராக்கில் கூட்டுப்படையின் விமான தாக்குதலுக்கு கண்காணிப்பு ஆதரவை வழங்கியது. ஆகஸ்ட் 26 புதன்கிழமை ராயல் விமானப்படையினர் ரீப்பர் இப்பகுதியில் உள்ள மற்றொரு குகைகளை கண்காணிக்கும் பணியில் ஈடுபட்டது. அந்த இடத்தில் பல IS தீவிரவாதிகள் இருப்பதை உறுதிப்படுத்தியது. குகைகளில் ஒன்றின் வாயில் பயங்கரவாதிகள் காணப்பட்ட போது ரீப்பரின் குழுவினர் ஏவுகணை வெற்றிகரமாக தாக்குதல் நடத்தினர். பின்னர் கூட்டுப்படையின் 2 அதிவேக ஜெட் விமானங்கள் நடத்திய தொடர்ச்சியான தாக்குதலுக்கு ராயல் விமானப்படை கண்காணிப்பு ஆதரவை வழங்கினர். கூட்டுப்படை மீதமுள்ள IS நிலையை தாக்கியது என பிரித்தானியாவின் பாதுகாப்பு அமைச்சகம் அறிக்கையில் தெரிவித்துள்ளது. அமெரிக்காவின் மேற்கு கடலோர மாகாணங்களில் ஏற்பட்டுள்ள காட்டுத்தீயினால் இதுவரை 35 பேர் உயிரிழந்துள்ளதாக அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர். ஒரிகன் மாநிலத்தில் மட்டும் டஜன் கணக்கானவர்களை காணவில்லை. மேலும் எந்தவொரு மோசமான சம்பவத்திற்கும் இந்த மாகாணம் தயாராக இருக்க வேண்டும் என அவசர நிலை பிரிவு அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார். ஓரிகன், கலிபோர்னியா மற்றும் வாஷிங்டன் மாகாணங்களில் கடந்த 3 வாரங்களாக காட்டுத்தீ பற்றி எரிகிறது. இதனால் பல லட்சம் ஏக்கர் நிலங்கள் அழிந்துவிட்டன. மேலும் ஆயிரக்கணக்கான வீடுகள் சேதமடைந்தன.
சேதமடைந்துள்ளன. தேடல் மற்றும் மீட்பு நடவடிக்கைகள் தொடர்ந்து இடம்பெற்று வருவதால் இறப்பு எண்ணிக்கை அதிகரிக்கும் என்று அதிகாரிகள் எதிர்பார்க்கிறார்கள். உள்ளூர் தலைவர்கள் தீ விபத்துகளுக்கு காலநிலை மாற்றத்தை குற்றம் சாட்டுகிறார்கள். ஆனால் டொனால்ட் ட்ரம்ப் வன நிர்வாகத்தை குற்றம் சாட்டுகிறார். நேபாளத்தில் பெய்த கனமழை காரணமாக ஞாயிற்றுக்கிழமை ஏற்பட்ட மண் சரிவினால் குறைந்தது 12 பேர் உயிரிழந்துள்ளதாக அந்த நாட்டு அரசு அதிகாரியொருவர் தெரிவித்துள்ளார். சீனாவின் திபெத் பிராந்தியத்தின் எல்லைக்கு அருகே தலைநகர் காத்மண்டுக்கு கிழக்கே 100 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள பஹ்ராபிஸில் இந்த மண் சரிவு ஏற்பட்டுள்ளது. இதனால் 10 பேர் உயிரிழந்துள்ளதுடன் 21 பேர் காணாமல் போயுள்ளதாக நேபாள அரசாங்க அதிகாரி முராரி வஸ்தி சுட்டிக்காட்டியுள்ளார். அடிவாரத்தில் பெய்த மழையால் பஹ்ராபிஸில் 100க்கும் மேற்பட்ட வீடுகள் அளிக்கப்பட்டதுடன் வடமேற்கில் பாக்லுங்கில் ஏற்பட்ட நிலச்சரிவில் மேலும் 2 உயிரிழந்துள்ளனர். காணாமல் போனவர்களை தேடும் பணிகள் தொடர்ந்தும் நடைபெற்று வருவதாக முராரி வஸ்தி ராய்ட்டர்ஸ் செய்தி நிறுவனத்திடம் தெரிவித்துள்ளார். நேபாளத்தில் ஜூன் தொடக்கம் செப்டம்பர் வரையான பருவமழை காரணமாக ஏற்பட்ட அனர்த்தங்களில் சிக்கி மொத்தமாக 314 பேர் உயிரிழந்துள்ளனர். அதே நேரம் 160 பேர் காயமடைந்துள்ளதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார். இரண்டாவது தேசிய முடுக்கலை விதிக்கும் திட்டங்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்து இஸ்ரேலிய அமைச்சரவை அமைச்சர் பதவி விலகியுள்ளார். இரண்டாவது முடுக்கலை விதிக்கும் தடையானது இந்த மாத இறுதியில் யூத மக்கள் கொண்டாடவுள்ள விழாக்களுக்கு தடையாக அமையும் என்றும் பதவி விலகிய அமைச்சர் யாக்கோவ் லிட்ஸ்மேன் சுட்டிக்காட்டியுள்ளார். இஸ்ரேலின் இரண்டாவது முடுக்கல் நிலையானது வெள்ளிக்கிழமை முதல் நடைமுறைக்கு வரவுள்ளது. இது செப்டம்பர் 27 அன்று யூத நாட்காட்டியின் புனிதமான நாளான யோம் கிப்பூர் விழாவினை பாதிக்கும் என்றும் கூறப்படுகிறது. இதேவேளை லிட்ஸ்மேன் தனது கட்சியை ஆளும் கூட்டணியில் இருந்து வெளியேற்றப் போவதாகவும் அச்சுறுத்தல் விடுத்துள்ளார். கனடாவில் கடந்த மார்ச் மாதத்திற்கு பிறகு முதன்முறையாக கொரோனா வைரஸால் புதிய இறப்புகள் பதிவாகவில்லை என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. கொரோனா வைரஸ் காரணமாக கனடாவில் 1,30,000க்கும் மேற்பட்டோர் பாதிக்கப்பட்டுள்ளனர். சுமார் 9,000க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளனர். அமெரிக்காவுடன் ஒப்பிடும்போது அதன் தெற்கு அண்டை நாடான கனடாவில் குறைவான கொரோனா வைரஸ் தொற்று மற்றும் இறப்புகள் உள்ளன. இந்த நிலையில் கடந்த மார்ச் மாதத்திற்கு பிறகு முதன்முறையாக கொரோனா வைரஸிலிருந்து புதிய இறப்புகள் எதுவும் இல்லை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. கனடாவில் கடந்த வெள்ளிக்கிழமை மாலை நிலவரப்படி 6 மில்லியனுக்கும் அதிகமான மக்கள் கொரோனாவுக்கான சோதனையில் பரிசோதிக்கப்பட்டனர். அவர்களில் 2.1% பேர் மீண்டும் நேர்மறையாக வந்தனர். சுமார் 702 புதிய வழக்குகள் வெள்ளிக்கிழமை பதிவாகியுள்ளன. ஆனால் அதே நாளில் புதிய இறப்புகள் எதுவும் இல்லை என்று கனடாவின் பொது சுகாதார நிறுவனம் தெரிவித்துள்ளது. கனடாவின் பொது சுகாதார நிறுவனத்தின்படி செப்டம்பர் 11 அன்று கியூபெக் ஒரு புதிய மரணத்தை அறிவித்தது. ஆனால் ஒன்றாரியோ முன்னர் அறிவிக்கப்பட்ட மரணத்தை நீக்கியது. கொரோனா வைரஸ் இறப்புகள் நாட்டில் ஏப்ரலில் அதிகரித்தன. அதன்பின் ஜூலை வரை படிப்படியாக அதிகரித்தன. கனடாவில் கொரோனாவினால் உயிரிழந்தவர்களில் 71.3% இறப்புகள் 80 வயதுக்கு மேற்பட்டவர்கள். பல கனேடிய மாகாணங்கள் பூட்டுதல் கட்டுப்பாடுகளை தளர்த்த தொடங்கியுள்ளன. ஏனெனில் பள்ளிகள் தனிப்பட்ட வகுப்புகளுக்கு மீண்டும் திறக்கப்படுகின்றன. இதன் விளைவாக சமீபத்திய வழக்குகள் அதிகரித்துள்ளதாக கூறப்படுகிறது. பூமியை பல ஆண்டு காலத்திற்கு சுற்றிக் கொண்டிருக்கும் திறன் கொண்ட ஒரு அணு ஆயுதம் ரஷ்யா வசம் இருப்பதாக தெரிவித்துள்ள பிரித்தானிய பாதுகாப்புத்துறையின் உளவுத்துறை தலைவர் அது தொடர்பான பயங்கர தகவல் ஒன்றை வெளியிட்டுள்ளார். பிரித்தானிய பாதுகாப்புத்துறையின் உளவுத்துறை தலைவரான லெட் ஜென் ஜிம் ஹாக்னேஹுல் ரஷ்யா புதிதாக உருவாக்கியுள்ள ஸ்கைஃபால் மிசில் எனும் ஏவுகணை பூமியை சுற்றி பறந்து கொண்டிருக்கும் என்றும் அப்படி பல ஆண்டுகள் தொடர்ந்து பறந்து கொண்டிருக்கும் வகையில் அது உருவாக்கப்பட்டுள்ளது என்றும் தெரிவித்துள்ளார். அத்துடன் அந்த ஏவுகணையால் என்ன பிரச்சனை என்றால் அது பூமியை சுற்றிக் கொண்டிருக்கும் நேரத்தில் அதை கட்டுப்பாட்டில் வைத்திருக்கும் ரஷ்யாவால் எந்த கணத்திலும் உலகின் எந்த பகுதியிலும் திடீர் அணு ஆயுத தாக்குதல் ஒன்றை நடத்த இயலும் என்ற அதிர்ச்சி தகவலை வெளியிட்டுள்ளார் ஹாக்னேஹுல். ஸ்கைஃபால் என்ற நேட்டோவால் அழைக்கப்படும் 9M730 ப்ரூவென்ஸ்டிக் வகை ஏவுகணையை கடந்த ஆண்டு ரஷ்யாவில் உள்ள நயனோக்சா என்ற இடத்தில் சோதிக்கும் போது ஏற்பட்ட விபத்து ஒன்றில் குறைந்தது 5 விஞ்ஞானிகள் உயிரிழந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. அந்த விபத்தால் ஏற்பட்ட கதிரியக்க பாதிப்பு சாதாரணமாக மனிதர்களை கொல்லும் அளவை விட 1000 மடங்கு பயங்கரமாக இருந்ததாக கூறப்படுகிறது. அந்த ஏவுகணை 2025ஆம் ஆண்டளவில் ஏவுவதற்கு தயாராகும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இப்படிக்கு உலகம்.